இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடுவது. மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய சாட்சியை உற்று நோக்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்கிறீர்களா? உண்மையாய் வாழ்கிறீர்களா? வேதத்தை நீங்கள் சுமந்து செல்கிற நீங்கள் வேதத்தின்படி நீ வாழ்கிறீர்களா என்பதை ஒவ்வொரு கண்களும் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். பரலோகம் அதனால்தான் இப்படியான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு நீங்கள் உண்மை உள்ளவர்கள், உத்தமம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? மகிமைப்படுத்துவார்கள். ஒரு கிராமத்தில் புதிதாய் ஊழியம் செய்யும்படி அந்த ஆலயத்தில் பதவி அவர்கள் புதிதாய் போதகராய் அவர் மாற்றம் செய்திருக்கிறாங்க. புதிய போதகர் வருகிறார் என்று கிராமமே காத்து கொண்டிருக்கிறது. அந்த கிராமத்துக்கு எப்போதாவது காலையில் ஒரு பேருந்து போகும். அது முடித்தால் இரவு ஒரு பேருந்து தான். ஆகவே அந்த கிராமம் அப்படிப்பட்ட கிராமம். அந்த பேருந்தில் ஏறி அந்த போதகர் புதிதான அந்த சபைக்கு ஊருக்கு செல்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த நடத்துனர் டிக்கெட்டை எடுத்து முடித்த உடனே அந்த போதகர் கிட்ட மீதி பணங்களை கொடுத்து விட்டு போய்விடுகிறார். இந்த போதகர் அந்த மீதி பணத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அது அதிகமான பணமாக இருக்கிறது. அவர் கொடுக்க வேண்டியது குறைவான சில்லறை தான் மீதி கொடுக்கணும். இவர் அதிகமாக கொடுத்து விட்டார். அப்பொழுது இந்த போதகர் உள்ளத்தில் இவர் இவ்வளவு தான் கொடுக்கணும், ஆனால் இவ்வளோ கொடுத்து விட்டு போய்விட்டார். நம்ம இவரை ஏமாத்தலை, அவரே தான் கொடுத்துருக்கிறார். இதை நம்ம வைத்து கொள்ளலாமா? அல்லது இந்த ஏற்கனவே இந்த பஸ்ஸு ரொம்ப அதிகமான டிக்கெட் தான் வாங்குகிறாங்க, அதில் இந்த பைசா நமக்கு கொஞ்சம் கூட வந்தனால அவர்களுக்கு எதுவும் நஷ்டம் வரப்போகிறதில்ல, ஆகவே இதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் ஓடி வருகிறது. ஆனால் பாருங்கள், அந்த இடம் வந்த உடனே அந்த போதகர் எழுந்து நிறையா இந்த நடத்துனத்தில் போய், ஐயா நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியதை காட்டிலும் அதிகமாக கொடுத்து விட்டீர்கள், இந்தாங்க என்று திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த மனுஷன் சொன்னான், ஐயா நீங்கள் எங்கள் ஊருக்கு வருகிற புதிய போதகர் என்று எனக்கு தெரியும். நீங்கள் எப்படிப்பட்ட போதகராக இருக்கிறீங்க, நீங்கள் எதை பிரசங்கம் பண்ணுகிறீர்களோ, எந்த வேதத்தை நீங்கள் போதிக்கிறீர்களோ அதுபடி நீங்கள் வாழ்கிறீர்களா என்று பார்ப்பதற்கு தான் நான் வேண்டுமென்றே உங்களுக்கு அதிகமான பணத்தை கொடுத்தேன். ஒருவேளை இந்த பணத்தை நீங்கள் வைத்து கொண்டு போயிருந்தால் நாங்கள் தெரிந்து கொண்டிருப்போம் நீங்கள் வேதத்தின்படி வாழ்கிறவர்கள் அல்ல என்று. ஆனால் இப்பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம் உண்மையாகவே நீங்கள் வேதத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த மனுஷன் சொன்னான். பாருங்கள், மனிதர்கள் நம்முடைய காரியங்கள், நற்கிரியைகள், நம்முடைய சாட்சிகள் எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்குறாங்க. அதில் நம்ம உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும், அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் உண்மையை, உத்தமத்தை, என் பரிசுத்தத்தை நான் விடமாட்டேன் என்று சொல்லி நீங்களும் நானும் உறுதி கொள்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் ஆஸ்வதிப்பார், உங்கள் மூலம் அநேகரை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, மனிதர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை, எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணணும். இயேசுவே, எங்களுடைய வார்த்தை, எங்களுடைய செயல், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய சாட்சி எல்லாவற்றையும் நாங்கள் உண்மை பிரதிபலிக்கணும். அப்பா, எங்களுடைய வெளிச்சம், உம்முடைய வெளிச்சத்தை வாங்கி நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். ஆண்டவரை நீர் அப்படிப்பட்ட உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி தான் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறீங்க. இந்த உலகத்தில் நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தை வீசுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.